நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிட போவதாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருச்சு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இசக்கி சுப்பையா அவர்கள் ராஜினாமா செய்து தாவைக்காவில் இணைஞ்சதுனால அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான இடைத்தேர்தலும் வரப்போகுது. அதுல அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக சார்பில் போட்டியிட்ட இசக்கி சுப்பையா அவர்களும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட விபி துரை அவர்களும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட ராஜகோபால் அவர்களும் கிட்டத்தட்ட இந்த மூவருமே இப்போ ஒரே அணியில் இருக்காங்க. அதனால சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் அதிகம். அம்பாசமுத்திரம் மக்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சீமானை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தமிழக வெற்றி கழக ஆட்சியில 40 நாள்ல என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம கண்கூடாவே பார்த்துட்டோம். தினமும் ஒரு பாலியல் குற்றங்கள், தினமும் விவசாயியோட போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறல அப்படின்ற போல குற்ற சம்பவங்கள் நடந்தேறி கொண்டுதான் இருக்கு. அம்பாசமுத்திர மக்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழ் தேசியத்தின் குரல் இந்த தடவை கண்டிப்பாக சட்டமன்றத்தில் ஒலித்தே தீரும். தொகுதியில பொது வேட்பாளராக நிறுத்த போறாரு. அதாவது திமுக ஆதரவோடையும் அதிமுக ஆதரவோடையும் பொது வேட்பாளராக நிறுத்தி சட்டமன்றம் செல்ல போகிறார் என்ற செய்தி ரொம்ப வைரலாகிட்டு வருது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. நாம் தமிழர் கட்சி 6 தொகுதிகளுமே தனித்து தான் போட்டியிடும் அப்படின்ற அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு வந்திருக்கு. அதை கட்சி நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நாம் தமிழர்.